அழகான அற்புதமான மனிதரை நம்ம இழந்துட்டோம். அங்கிளோட படங்கள் எல்லாம் சின்ன வயசுல நான் நடிச்சிருக்கேன். எங்க 2 பேருக்கும் சண்டை வரும்போது கூட கூப்பிட்டு எங்களை அட்வைஸ் பண்ணுவாரு. அதுவும் காமெடியா அட்வைஸ் பண்ணுவாரு. அந்த மாதிரி பெத்த அம்மா அப்பா மாதிரி எங்களுக்கு தலையுலக என் வாரிசுன்னு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் அறிவிச்சாங்க. எம்ஜிஆர் அவர்கள் சாதாரண ஆளு, ஒரு வசீச்சர். அவர் இவரை என்னோட வாரிசு அப்படின்னு அறிவிச்சாரு. அப்ப அவர் எவ்வளவு பெரிய மனிதர் இருப்பாரு. 45 வருட நட்புல இந்த குடும்பம் எங்களுக்கு பாக்யராஜ், பூர்ணிமா 2 பேர் ஒரு பகுதி இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. சமாளிக்கவே முடியல, உள்ளதை ஜீரணிச்சிக்கவே முடியல. இது விதின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். ஆனா நான் சொல்றேன், இப்பெல்லாம் விதிக்கு கூட விதிமுறை இல்லாம போய்விட்டது. வருட நட்புல இந்த குடும்பம் எங்களுக்கு பாக்யராஜ், பூர்ணிமா 2 பேர் ஒரு பகுதி இன்னைக்கு இல்லைன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப வருத்தமா இருக்குது. சமாளிக்கவே முடியல, உள்ளதை ஜீரணிச்சிக்கவே முடியல. இது விதின்னு ஒரு வார்த்தையில சொல்லிடலாம். ஆனா நான் சொல்றேன், இப்பெல்லாம் விதிக்கு கூட விதிமுறை இல்லாம போய்விட்டது. நான் அந்த விதியை வேண்டிக் கொடுக்கிறேன். கொஞ்ச நாள் விடுமுறை கொடுங்க. எங்க இண்டஸ்ட்ரியில் இருக்கிற ரத்தனங்களை, மாணிக்கங்களை ஒன்னொன்னா கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இது உண்மையிலே தாங்க முடியாத ஒரு சம்பவம். திரு பாக்யராஜ் அவர்கள் ஒரு டைரக்டர் மறைந்தார், எழுத்தாளர் மறைந்தார், நடிகர் மறைந்தார் என்று சொல்லவே முடியாது. நான் சொல்கிறேன், உலகம் எங்கும் இருக்கும் தமிழர்கள் வீட்டில் அவரவர்கள் வீட்டிலே யாரோ தன் உறவுக்காரர் இறந்தார் என்கிற ஃபீலிங் தான் வரும். பாக்யராஜின் மறைவு செய்தி கேட்டார். அப்படிதான் அவர் மனசுல இடம் பிடிச்சிருக்கார். ஒருத்தர் வீட்டில் இவங்க அண்ணா போயிட்டார், என் தம்பி போயிட்டார், எங்க மாமா போயிட்டான், என் மச்சான் போயிட்டான், எங்க தாத்தா போயிட்டான். அந்த மாதிரி ஒவ்வொருத்தர் வீட்டுக்கு உண்மையிலேயே எங்க வீட்டு பிள்ளையா இருந்தவர் திரு பாக்யராஜ். அந்த இடத்தை பிடித்த தனி பெருமை திரு பாக்யராஜ் அவர்கள் தான் இருக்கு. அது எப்படி அவர் தொட்ட உச்சத்துக்கும் அவர் பழகிற விதத்துக்கும் சம்மந்தமே இல்லை. ரொம்ப சாதாரணமா பழகுவார். ஒண்டர்ஃபுல் பர்சன். பூர்ணிமா அவர்களுக்கெல்லாம் எப்படி சமாதானம் சொல்றதுலே தெரியல. எனக்குமே மனைவிக்கு கிட்டத்தட்ட 45 வருஷம் ஃப்ரெண்ட்ஷிப். வெல், காலம் ஒன்றுதான் அதற்கு பதில் சொல்ல வேண்டாம். நம் குடும்பத்தில் ஒருவர் இன்று மறைந்து விட்டார், இவ்வளவுதான் சொல்ல முடியும். அதிர்ச்சியான நாள். கலை குடும்பத்தில் இந்த 2 வாரத்தில் 2 பேர் இழப்பு. அது எப்படி தாங்க தெரியல. இன்னும் பாரராஜ் அவர்கள், அடுத்து அவருடைய சிஷியரான பாக்யராஜ் அப்படின்ற அந்த பெயர் தமிழ் இருக்க வரைக்கும் அந்த பெயர் நினைச்சிருக்கும். நம்ம சும்மா ஒரு வெற்றி பெற்ற இயக்குனர், ஒரு சாதனையாளர் அப்படின்னு சாதனை கண்டு போக முடியாது. அவர் தமிழ் திரையுள்ள சரித்திரம். நாங்களாம் அவர் படத்தை பார்த்துட்டு நம்மளும் டைரக்டரெல்லாம் ஒரு நம்பிக்கையோட சென்னைக்கு வந்தோம். என்னை மாதிரி பல பேர் அவர் படத்தை பார்த்துட்டு தான் டைரக்டர் ஆசை வந்தது. இன்னொன்று 80களில் வெளியூர்லேருந்து இயக்குனர் கிளம்பி எல்லாருமே பாக்யராஜ் ட்ரஸ்டாக சேர்ந்தவங்க. அதில் நானும் இவர் ட்ரஸ்டாக சேர்ந்தா தான் பெரிய டைரக்டர் ஆக முடியும் அப்படிங்கிற மிகப்பெரிய நம்பிக்கை கொடுக்கும். அதே மாதிரி அவர்கிட்ட இருந்து பார்த்திபன், பாண்டியராஜன் பல பேர் இயக்குனர் ஆகியிருக்காங்க. 80ல 90ல உச்சம். இன்னொன்று அந்த நேரத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த் 2 மிகப்பெரிய உச்ச நடிகர்கள் அவங்க படத்தை வசூல் ஒட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரத்தில் இடையில ஒரு இயக்குனராக அவரே ஹீரோவாக நடிச்சு அவங்களோட ஈக்குவல் சொல்லிட்டு அவங்க மேலேயே வசூலை பார்த்தவர். இன்னொன்று தமிழ் திரையுலகிலேயே பிஸ்னஸ்ங்கிறது 80 லட்சம் 80 லட்சம் அப்படி இந்த காலகட்டத்தில் முதல் முறையாக 1 கோடி பிஸ்னஸ் பண்ணது பாக்யராஜ் படம் தான். தவானி கணக்கு 1 கோடி வசூல் பண்ணது. அதே மாதிரி இந்தியில் நிறைய பேர் வெற்றி கொடுத்துருக்காங்க. ஆனால் மிகப்பெரிய வெற்றியை கொடுத்தவர் பாக்யராஜ். அப்போ சூப்பர் ஸ்டார் இருந்த அமிதாப் பச்சன் உச்சத்தில் இருந்தார். ஆக்ரேஸ் அந்த படம் இந்தியில் மிகப்பெரிய வசூல் அடைஞ்சது.
அமிதாப் பச்சன் நடித்து மிகப்பெரிய வெற்றி எடுத்த 10 படங்கள்ல அந்த ஆக்டிங் தான். திரைக்கதை மன்னர்பாங்க, திரைக்கதை மேதையும்பாங்க. எல்லா படத்துக்கும் முழு தகுதி உள்ளவர். இன்னொன்று, இப்போ வர புது புது இயக்குநர்களாகட்டும் எல்லாருமே ஒரே ஒரு விஷயம், திரைக்கதை கற்றுக்கணும்னா நம்ம வந்து வேற எங்கேயும் படிக்க தேவையில்லை, இன்ஸ்டியூட் போக தேவையில்லை. பாக்கியராஜோட ஒரு 10-15 படத்தை தொடர்ந்து பார்த்தாலே உங்களுக்கு திரைக்கதை அறிவு வந்துடும். இந்த திரையுலகில் இங்கே எல்லாருக்குமே அவர் ஒர்க் பண்ணவங்களும் சரி ஒர்க் பண்ணவங்க எல்லா உதவி இயக்குநர்களுக்கும் மானசீக குரு யாருன்னா பாக்கியராஜ் தான். அவர் ஒர்க் பண்ண பாண்டியராஜன் மட்டும் அவர் சிஷியர் இல்லை, என்னைய மாதிரி நிறைய இயக்குனர் அவருடைய சிஷியர் தான். அவருடைய பேரை வந்து எங்களால் சேர வாய்ப்பு தவிர ஒரே ஒரு பாக்கியம் எங்களுக்கு கிடைச்சது, அவரோட பலர் பாக்கியம். அதுவும் எழுத்தாளர் சங்கத்தில் ஒரு தலைவர் வந்ததுக்கப்புறம் அதே சங்கத்தில் நானும் செயற்கை உறுப்பினராக பயணித்தேன். அது கூட அந்த பயணித்த காலம் வந்து ஆடம் எனக்கு கொடுத்த மிகப்பெரிய பாக்கியம். ஒரே ஒரு உண்மை தான், தமிழ் திரையுலகத்தின் மிகப்பெரிய வரலாறு பாக்கியராஜன் பேர் என்னைக்கும் நிலைச்சிருக்கும், அவர் புகழ் என்னைக்கும் ஓங்கி என்னைக்குமே அவர் படங்கள் வந்து வெற்றி படம் சொல்ல முடியாது, எல்லாருக்கும் உதாரணமான படம். ஒரு ஆத்ம சாந்தியடைய நல்ல நல்ல விஷயங்கள்லாம் அழகாக காமெடியாக சொல்ல போன ஒரு அழகான அற்புதமான மனிதரை நம்ம இழந்துட்டோம். அங்கிளோட படங்கள் எல்லாம் சின்ன வயசில் நான் நடிச்சிருக்கேன். இன்ஃபேக்ட் எங்கள் 2 பேருக்கும் சண்டை வரும்போது கூட கூப்பிட்டு எங்களை அட்வைஸ் பண்ணுவார், அதுவும் காமெடியாக அட்வைஸ் பண்ணுவார். அந்த மாதிரி ஒரு பெத்த அப்பா மாதிரி எங்களுக்கு நம்ம ஃபேமிலியில் அவர் இப்படி காலையில் இப்படி ஒரு நிகழ்ச்சி இப்படி இறந்துட்டாரு அப்படின்னு கேள்விப்படும்போது ரொம்ப சங்கடப்பட்டு இதயம் நொறுங்கி போயிடுச்சு. உண்மையிலேயே அவரை பிரிஞ்சு நண்பர் ஃபேமிலி எப்படி ஆறுதல் சொல்கிறதுன்னு தெரியல. அவரோட ஆத்மா சாந்தி அடைய நான் கடவுளை வேண்டிக்கிறோம். அங்கிள், ஐ லவ் யூ அங்கிள், வி மிஸ் யூ அங்கிள். ஒரு மாபெரும் தமிழ் திரை மாபெரும் இழப்பு. கண்ணதாசன் வரிகளை சொல்லியிருப்பார், வாழ்க்கை என்பது ஒரு வியாபாரம், அதில் ஜனனம் என்பது வரவாகும், மரணம் என்பது செலவாகும். ஆனால் வரவு செலவு கணக்கில் சொன்னார். ஆனால் அந்த இடைப்பட்ட காலத்தில் நடக்கும் வாழ்க்கை, இந்த வாழ்க்கையில் யார் சாதனை படிக்கிறார்களோ அவர்கள் தான் சிறந்த மனிதர்கள். தமிழ் திரை உரையில் மாபெரும் சாதனை படைத்தவர். எனது 50 ஆண்டு கால நண்பர் அவர். சுவரில்லா சித்திரங்கள் என்ற படத்தின் மூலம் நான் உதவி இயக்குநராக அவரிடம் சேர்ந்தேன். என்னுடைய குருவாக மாறினார், நண்பராக இருந்த குருவாக மாறினார். தொடர்ந்து இதே பக்கத்து தெருவில் தான் நான் கூறியிருந்தேன், தினசரி சந்திப்பேன். இன்று காலையில் இந்த செய்தி கேட்டோன்னே வந்து எனக்கு நாடி நரம்பில் கலந்து போச்சு. வருத்தம். ஆனால் 50 ஆண்டுகள் நண்பர், அவரை இழந்தது வந்து தமிழ் திரைகளுக்கு வந்து ஒரு பெரிய இழப்பு. அவருடைய முதல் படம் சுவரில்லாத சித்திரங்கள். சுவர் அழிந்து போகலாம், ஆனால் அவர் எழுதிய சித்திரங்கள் என்றுமே அழியாது. அது தமிழ் திரை உலகம் இருக்கும் வரை எப்பொழுதுமே நிலைத்து நிற்கும். அவருடைய ஆன்மா சாந்தி அடைய இறைவனை பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். அவருடைய குடும்பத்தார் அனைவருக்கும் என்னுடைய ஆழ்ந்த ஆனதாக. இன்று கலைத்துறைக்கு ஒரு கருப்பு நாள். ஏறக்குறைய இந்த 30 நாளில் பார்த்தீங்கன்னா சௌத்ரி சார், பாரதிராஜா சார், அவருடைய சிஷ்யன் பாக்கியராஜ் சார் 3 பேருமே இருந்திருக்காங்க. கலைத்துறைக்கு இது மிகப்பெரிய இழப்பு. ஒரு திரைக்கதை எழுதணும் அப்படின்னா அதுக்கு உதாரணமாக இருந்தவர் பாக்கியராஜ் சார். இந்த ஆல் இந்தியா அளவில் திரைக்கதைக்கு இவங்க தான் இலக்கணம் அப்படின்ற அளவுக்கு இருந்தாங்க. இன்னைக்கு கலைத்துறை இருந்து மறைஞ்சிட்டாங்க. அவங்க தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் அவருடைய புகழ் இருக்கும். ஆனால் ஸ்கூலில் படிக்கிறப்ப இதனை முடிச்ச படம், அவங்க படத்தை வந்து ஒரு 10 தேதிக்கு மேலே நாங்கள் பார்த்து வளர்ந்துருக்கோம். இன்னைக்கு நான் கலைத்துறையில் வந்திருக்கேன்னா அவங்க மேலே இந்த நம்பிக்கை தான். ரொம்ப அழகாக ஹேண்ட்ஸமாக அப்படி இருந்தால் தான் கலைத்துறைக்கு வர முடியாது. சாதாரண மனிதன் கூட வந்து கலைத்துறையில் நிலைக்கலாம் அப்படின்றதுக்கு அவங்க உதாரணம். ஒரு சின்ன இது பதிப்பு சாருடைய வாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு பெக்குலியராக இருக்கும். ஒரு கேஸ் இங்கே போய் எங்கே போங்க அப்படின்வாங்க. அந்த வாய்ஸே கேஸில் சொல்லி தனி பெக்குலியர் ஆச்சு. அது மாதிரி வந்து தனக்குன்னு தனி முத்திரை வச்சுட்டாங்க. இன்னைக்கு கலைத்துறை இல்லைன்னாலும் அவங்களுடைய நினைவுகள்
தமிழர்கள் இருக்கிற வரைக்கும் இருக்கும். அவங்களுடைய ஆத்மா சாந்தியடை மனமாற வேண்டிக்கிறோம்.